ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்திஸ் vlog. என்னோட ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு வாங்க சொல்லித்தரேன். பச்சரிசி மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி வெதுன்னு கொதிக்க வச்சு இந்த மாதிரி மாவு திக்காக ஆகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுதாங்க பதம். அந்த உருட்டின மாவை நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த மாதிரி உருட்டி திரட்டி இந்த மாதிரி எடுத்து சர்க்கிளாக வச்சுக்கலாம். ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 செம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி லேசாக கொதி வரும் பொழுது இந்த உருட்டிய உருண்டைகளை எடுத்து அந்த தண்ணியில் சேர்த்து கொதிக்க விடுங்க. நான் 2 கப்பு மாவுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேங்க. அந்த வெல்லத்தை தனியாக கொதிக்க வச்சு அந்த பாகையும் வடிகட்டி இந்த கலவையோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த கலவை வெந்து கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும். அது கெட்டியாகிறதுக்காக 1 ஸ்பூன் பச்சரிசி மாவை ஸ்பூனில் கலந்து கெட்டி இல்லாமல் கலந்து அதில் ஊற்றிடுங்க. தேங்காய் பூவும் சுக்கும் சேர்த்து அரைச்சி கடைசியில் இறக்கி இந்த இதுக்கு பரிமாறுங்க. செம்மையான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடிங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ.